நகை கடனுக்கு கட்டுப்பாடு, விவசாய கடனுக்கு தளர்வு. மத்திய அரசு அறிவிப்பின் பின்னணி என்ன? தங்க நகைக்கு உரிய ஆவணங்கள் இருந்தாதான் அடமானம் வைக்க முடியும்னு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. அந்த அறிவிப்பு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்போ விவசாயிகளுக்கு இன்பம் தரும் செய்தியை மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. காரிஃப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருக்கிற மத்திய அரசு விவசாய கடன் வட்டிக்கான மானியத்துக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. தங்க நகை கடன் கட்டுப்பாட்டு ஏழை மற்றும் நடுத்தர மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க விவசாயிகளுக்கான மத்திய அரசின் அறிவிப்பு விவசாயிகளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா மத்திய அரசின் இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட கடன் தளர்வுகள் சொல்வது என்ன? கட்டுப்பாடுகள், தளர்வுகள் என கடன் விவகாரத்தில் நடப்பது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லியில நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 14 வகையான காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 2025-26 நிதியாண்டுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழே வட்டி மானியம் தொடர்பான அம்சங்களை தொடரவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதற்கு நிதி ஒதுக்கவும் மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. வேளாண் கடன் அட்டை மூலமா விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் கிடைச்சு வருது. இந்த திட்டம் கீழே விவசாயிகள் வேளாண் கடன் அட்டை மூலமா 7% வட்டி விகிதத்துல 3 லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன் பெற முடியும். இந்த கடனுக்கு வட்டிக்கான மானியமா 1.5% வழங்கப்பட்டு வருது. அதே மாதிரி கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% ஊக்கத்தொகை வழங்கப்படும்னோ. இது கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு போன்ற திட்டங்கள்ல 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுபவங்களுக்கே பொருந்தும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் வரை எந்த ஒரு அடமானத்துக்கான ஆவணங்களும் இல்லாம விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வர்ற கடனையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியிருக்காங்க. தங்க நகை கடனுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. சாமானியர்கள் தொடங்கி முக்கிய அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் வரைக்கும் தங்க நகை கடனுக்கான விதியை திரும்ப பெறணும்னு தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில விவசாயிகளுக்கு பயன்பெறும் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு மத்திய அரசு. இது பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கு. தங்க நகை அடகு விஷயத்துல எழுந்த எதிர்ப்பை தணிக்க விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. மேலும் இந்த வருட இறுதியில பீகார் மாநில தேர்தல் வர்ற நிலையில அதை மனசுல வச்சுட்டு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கா அப்படிங்கிற விவாதங்களுக்கும் வழிவகுத்திருக்கு. விவசாயிகள் நலன் தொடர்பா வருடந்தோறும் எடுக்கப்பட்டு வர்ற வழக்கமான முடிவுதான்னு மத்திய அரசு தரப்புல இருந்தும் சிலர் விவசாயிகளுக்கு இந்த சலுகைகள் போதாது, மேற்கொண்டு அறிவிக்கணுங்கிற குரல்களும் எழுந்திருக்கிற அதே வேளையில பீகார் விவசாயிகளை கவரவே இந்த அறிவிப்புன்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. விவசாயிகளுக்கான அறிவிப்பு நாடு முழுமைக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்துல இருக்கும்னு சொல்லப்படுற நிலையில இத அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட எதிர்க்கட்சிகள் தொடர்பு படுத்தி சுருக்குறாங்கன்னு பாஜக தரப்புல கடும் வாதங்களும் முன்வைக்கப்படுது. பீகார் தேர்தலுக்காகத்தான் மத்திய அரசு விவசாய கடன்களுக்கான தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நிலையில சில புள்ளி விவரங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியாவிலேயே அதிக விவசாயிகளை கொண்ட 2வது மாநிலமா பீகார் இருக்கு. அங்க சுமார் 1.7 கோடி விவசாயிகள் இருக்காங்கன்னு கூறப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த விவசாயிகள் பெரும்பாலும் குறைவான மாத வருமானத்தை கொண்ட விவசாய குடும்பங்களை கொண்டிருக்காங்க. அவங்களோட சராசரி மாத வருமானம் 7,542 ரூபாயா இருக்கு. 80 லட்சம் விவசாயிகளை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டோட சராசரி மாத வருமானம் 11,924 ரூபாயா இருக்குன்னு மத்திய அரசு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால இந்த அறிவிப்புகள் பீகார் மக்களுக்கு பயனளிக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லப்படுது. நகைக்கடன் கட்டுப்பாடுகள் எல்லா தரப்பு மக்களையும் பாதிச்சிருக்க நிலையில விவசாய கடன் தளர்வுகள் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே பலனளிக்க கூடியதா இருக்கு. ஆனாலும் இந்த அறிவிப்புகள் இந்தியா முழுக்க பயனளிக்கும்ங்கிற அடிப்படையில திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும், தேர்தல் கணக்குகள் சார்ந்து இருக்கிறது விமர்சனங்களுக்கு உரியதுன்னு சொல்லப்படுது.